சார் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் மீட்டிங் போயிருக்காரு. எஸ்ஐ சார் தான் உள்ள இருக்காரு. யோ யார் அது? தெரியல சார், அதான் கேட்டுட்டு இருக்கேன். உள்ள அனுப்பியா? உள்ள போங்க. வாங்க உட்காருங்க. ம். என்ன விஷயம்? சார் உங்கள் ஏரியாவில் ஒரு கார் வெடிச்சு செதறிச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதை பற்றி உங்ககிட்ட கேட்டால் ஏதாவது தகவல் கிடைக்கும் தான் சார் வந்தோம். சார் இப்படி மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்தாருன்னு சொன்னால் எனக்கு எப்படி புரியும்? முதல்ல நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, உங்கள் டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லுங்கள். சார் என் பேர் சக்திவேலு, நான் தல்லாக்குளத்துலேருந்து வரேன். இந்த கார் வெடிச்சு செதறிச்சுல, அதில் இருந்தது எங்கள் அப்பத்தா தான் சார். அப்பத்தாவா? அப்போ குணசேகரன் சார் உங்களுக்கு என்ன வேணும்? சார் காரில் இருந்தது குணசேகரன் சார் அப்பத்தான்னு சொல்கிறாங்க. கூட அவரும் இருந்திருக்காரு. மற்ற 2 தம்பிங்களும் மாப்பிள்ளையும் இருந்திருக்காங்க. நீங்கள் பட்டமால் அம்மாவை மட்டும் கேட்குறீங்க, என்ன விஷயம்? நீங்கள் யார்? குணசேகரன் சாருக்கு என்ன வேணும்? நீங்கள் சார் நான் அவரோட தம்பி தான் சார். தம்பின்னா சொந்த தம்பியா? ஆமாம் சார், கடைசி தம்பி. என்ன பிரதர் இது? சார் தான் ஸ்பாட்டில் இருந்திருக்காரு. கார் மொத்தமாக எரிஞ்சு சாம்பலாகி போச்சு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? சார் தெரியும் சார், ஆனால் எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கு சார். வீட்டில் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஏதோ ஒரு சாதாரண தகவல் மாதிரி சொல்கிறாங்க சார். சார் எங்களுக்கு நேரில் அந்த இடத்த பார்க்கணும் சார், ப்ளீஸ். சார் அது மட்டும் இல்லை சார், இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு எங்களுக்கு தெரியும் சார். சரிம்மா, குணசேகரன் சாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நாங்கள் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். அவங்க காரில் வரும்போது எவன் சுட்டான், எவன் பிளான் பண்ணி குண்டு வச்சான், எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கோம். விசாரிச்சுட்டு தான் சொல்ல முடியும். இதெல்லாம் நேற்று நினச்சி இன்றைக்கி பண்ணிட முடியாதுமா. ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணியிருக்கானுங்க. எத்தனை மணிக்கு இந்த வழியாக வருவாங்க, அதுவும் இதே காரில் தான் வருவாங்கன்னு நல்லா தெரிஞ்சு பாம்பு வச்சுருக்கானுங்க. நாங்கள் எல்லா ஆங்கிள்லையும் விசாரிக்க போகிறோம். அந்த ஊர், அங்கே இருக்க ஆட்கள், உங்கள் வீட்டு ஆட்கள் எல்லாரையும் விசாரித்தா மட்டும்தான் கிளியர் பிக்சர் தெரியும். சார் அந்த இடம் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நாங்கள் போய் ஒரு முறை பார்க்கணும் சார், ப்ளீஸ். சார் வேணாம் சார், பார்த்தா உங்கள் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அதனால தான் குணசேகரன் சார் உங்கள் யாருக்கும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். சார் இல்லை சார், ப்ளீஸ் சொல்லுங்க சார். நாங்கள் போய் பார்க்குறோம் சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சரி ஒன்று பண்ணுங்க, நான் எஸ்ஐ ராஜேந்திரன் நம்பர் தரேன். அவர் தான் ஸ்பாட்டில் இருக்கார். அவரை காண்டாக்ட் பண்ணுங்க. அவர் கிளியராக ஸ்பாட்டை சொல்லுவார். நீங்கள் போக வேணான்றது தான் என்னோட சஜஷன். பட் அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். யோ கருணாகரன் சார், இவங்களுக்கு எஸ்ஐ ராஜேந்திரன் நம்பர் கொடு. பாம்பு வெடிச்சு பட்டம்மாள் ஒரு அம்மா இறந்தாங்கல்ல, ஆமாம் சார், அது இவங்க அப்பத்தா தான். இவங்க ஸ்பாட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட சொல்லி இவங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்லு. ஓகே சார். போய் நம்பர் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ சார். இந்தாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். போலாம். இது மூலமா
சமுதாயத்துல ஒதுக்கப்பட்ட பல பெண்கள் சாதனையாளர்களா மாறணும். அதுதான் என்னோட கனவு. திறமை இருக்கிற எல்லா பெண்களுக்கும் அதை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கான விதை தான் இந்த கிரீடம். மீன் பிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதை பயன்படுத்தி எப்படி மீன் பிடிக்கிறதுங்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு தான் இருக்கணும். இவங்க இங்க என்ன பண்றாங்க? ஃபரானா, ஜீவானந்தன் எங்கம்மா? காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், நாட் ரீச்சபிள்னு வருது. எனக்கு தெரியலையே மேம். அன்னைக்கு என்கிட்ட கோவமா பேசிட்டு வெண்பா விட்டுட்டு கிளம்பினாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேச முடியல. எப்படியும் அது சம்பந்தமா ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாருன்னு சொல்லி அமைதியா இருந்துட்டேன். இப்ப திரும்ப காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்றேன், லைனே கிடைக்கல. சரி, நேர்ல பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அவங்க இல்லையா வீட்ல? இல்லையேம்மா, போட்டி இருக்கு. அவர் எங்கம்மா இருக்காரு? என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. திடீர்னு ஃபோன் பண்ணாரு, திடீர்னு நாட் ரீச்சபிள்னு வருது. இங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா ஃபர்ஹானா உனக்கு? ஹலோ ஈஸ்வரி, நான் ஜீவானந்தன் பேசுறேன். எங்க போயிட்டீங்க நீங்க? இங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இதை பாருங்க, நான் பேசுற இந்த நம்பர்ல இருந்து ஒரு லொகேஷன் ஷேர் பண்றேன். நீ உடனே கிளம்பி வந்துருங்க. ஐயோ, இங்க நடக்கிற நிலைமை உங்களுக்கு புரியுதாங்க? இதை பாருங்க, நல்லா புரிஞ்சதுனால தான் சொல்றேன். நீங்க உடனே கிளம்பி இந்த லொகேஷனுக்கு வந்துருங்க. புரியுதா? இங்க ஃபர்ஹானா இருக்காங்க. அப்ப நீங்க அவங்களையும் கூட்டு வந்துருங்க, கொஞ்சம் சீக்கிரம். மா, ஜீவானந்தன் சார் தான் ஃபோன் பண்ணாரு. என்ன சொன்னாரு? ஏதோ லொகேஷன் அனுப்புறாரா, உடனே வர சொல்றாருமா. சரி, போலாம் போலாம்.
நந்தினி ஏய் இங்க இரு. நந்தினி எந்திரி, இங்க இரு. கொஞ்சம் எந்திரி. இந்த கஷாயத்தை கொஞ்சம் குடி, உடம்பு கொஞ்சம் தேவலா இருக்கும். அழுதுக்கே இருக்கக்கூடாது, குடி. என்னால முடியல. அப்பத்தான் முகம்தான் வருது. சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஆ? அவங்கள எப்படி வெடிக்கலாம? ச்சே. ஏய் ஏய் இங்க இரு. நீ கொஞ்சம் அமைதியே ராத்தா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீ முதல்ல இதை குடி குடி, அப்பதான் இழுப்பு கொஞ்சம் நிக்க. டாக்டர் கிட்ட போனோம், உனக்கு வேற உடம்புக்கு ஏதாவது வந்துடும். கொஞ்சம் போல ஊதி ஊதி குடி. சக்தி ஃபோன் பண்ணானா? ஃபோன் அடிச்சு பார்த்தேன், எடுக்க கட் பண்ணிவிட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. ஆனா என்னவோ குடிடி குடி. என்னம்மா நீ? அது எப்படிக்கா? ஒரே கார்ல போனாங்களா? எல்லாரும் இறங்கிட்டாங்களா? குண்டு வெடிச்சப்ப அப்பதான் மட்டும் மாட்டிக்கிட்டாங்களா? எப்படிக்கா எப்படிக்கா இப்படி மனசாட்சியே இல்லாம போய் சொல்றாங்க? அவங்களுக்கு உடம்பு கூசல. ஐயோ, நினைச்சு பார்க்கவே முடியல. இவங்க சொல்றதெல்லாம் கதையா இருக்க கூடாதா? நிஜமா நடந்திருந்தா அந்த மனுஷி எவ்வளவு தவிச்சு போய் உசுர விட்டுருக்கோம். நந்தினி, இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த பழியெல்லாம் தூக்கி இவங்க அந்த மனுஷன் மேல போடுறாங்க. அவர் என்னக்கா பண்ணாரு பாவம்? நமக்கு நல்லது நினைக்கிறவங்களா இப்படி ஏக்கா விடுங்க சாவடிக்கிறாங்க. ஐயோ கடவுளே, இவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? ஐயோ, அவர் எங்கிட்டு போனாரோ, என்ன ஆனாரோ? என்னென்னவோ யோசனையா வருது. அக்கா தேடித்தானே போயிருக்க, அப்படிதான் நினைக்கிறேன். ஒன்னும் விளங்கல, ஒன்னும் விளங்கல, எனக்கு ஒன்னும் விளங்கல. சத்தியமா என்ன பேசுறதுன்னே தெரியல. அந்த புள்ள யாருக்கா? அந்த புள்ள எங்க? யார நினைச்சு கவலைப்பட? அப்பத்தாவ பத்தியா? இல்ல ஜீவானந்த சார பத்தியா? இல்ல இதுல எதுலயுமே சம்பந்தப்படாம ஒரு புள்ள இருக்கே வெண்பான்னு, அத பத்தி நினைக்கிறதா? ஐயோ, அந்த புள்ள என்னக்கா பண்ணு? இப்ப இந்த மாதிரி அந்த புள்ள வந்து சிக்க கூடாதுன்னு தானக்கா நம்ம வேண்டிட்டு இருந்தோம். அந்த புள்ள அனாதையா கூடாதுன்னு நினைச்சோமேக்கா. ஐயோ, இது பாவல நம்மள சும்மாவே விடாதுக்கா. இவர் ஒரு பக்கம், அந்த புள்ள ஒரு பக்கம். ஏன்க்கா அவரு போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சாரு? எங்கிட்டுக்கா போனாரு? அதுக்காண்டி நம்ம என்ன பண்றது நந்தினி? இவங்கள மாதிரி அவர் மேல சந்தேகப்பட. ஐயோ அக்கா, ஐயோ அக்கா, இவங்க அந்த ஒரு விஷயத்த சாதகமா வச்சு இவரு போலீஸ் கிட்ட சொல்லி நோக்கடிப்பாங்கக்கா. இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. இந்த கெட்டவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சார்ல அவரு. இதெல்லாம் அனுபவிக்கத்தான் வேணும். அதுக்கு கொலை பண்ணி ருசி பார்த்து அடுத்த ஒரு கொலை.
இவங்க இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ணி போட போறாங்க, இன்னும் எத்தனை பேர் உசுரோட கொல்ல போறாங்கன்னு தெரியலையே. ஐயோ. யோசிக்க யோசிக்க எனக்கு அப்படியே ஹீட்டிக்கிட்டு வருதுக்கா. இல்லக்கா, இல்ல, அப்பதான் கொன்னும் ஆகக்கூடாது. இதெல்லாம் பொய்யா இருக்கும்க்கா. நீங்க வேணா பாருங்களேன், இதெல்லாம் பொய்யா இருக்கும். திடீர்னு வந்து நின்னுக்கிட்டு நந்தினி நான் வந்துட்டேன் பாருன்னு இங்க சாதிக்கிறதெல்லாம் பக்கத்துல நின்னு பாப்பேன்னு அதே சிரிச்சுக்கிட்டே நிக்கும்க்கா. ஏய் இருப்பா, யார்ப்பா நீ? சார் நான் உங்களுக்கு கால் பண்ணேனே சார், சக்தி. குணசேகர் சார் தம்பி நீங்க தானா? ஆமா சார். வாங்க. என்ன சக்தி இது? அப்பதான் இங்க வந்ததும் சுடுற சத்தம் கேட்டிருக்கு. உங்க பெரிய அண்ணன் இறங்கி பார்த்திருக்காரு. அப்புறம் உங்க மத்த அண்ணன்களும் மாப்பிள்ளையும் இறங்கி பார்த்துட்டு ஆளுகளை தேடி பிடிக்கிறதுக்காக அங்க போயிருக்காங்க. அப்ப பாம்பு வெடிச்சிருக்கு சார். உங்க அப்பத்தா மயங்கி உள்ள இருந்ததுனால அப்பத்தா மொத்தமா வெடிச்சு சிதறிட்டாங்க சார். சாரி சார், அந்த அம்மாவோட பாடி கூட முழுசா கிடைக்கல. குணசேகர சார் கிடைச்ச மிச்ச மீதியை எடுத்துட்டு கிளம்பி காரியம் பண்ண போயிருக்காரு சார். சக்தி, நாம எப்படி மிஸ் பண்ணோம் சக்தி? அண்ணனுங்களை நம்பி அனுப்பியிருக்கவே கூடாது. நம்ம தப்பு பண்ணிட்டோம் சக்தி, நம்ம தப்பு பண்ணிட்டோம். மொத்தமா விட்டுட்டு போயிட்டாங்களே சக்தி. இப்படி பண்ணிட்டாங்களே அப்பதான். ஐயோ ஐயோ. ஜனனி பார்த்து என்னாச்சு? யாரோ தண்ணி இருந்தா கொடுங்க. இருப்பா, தண்ணி கொடுங்க. ஜனனி ஒண்ணும் இல்ல ஜனனி. ஏமா இந்தம்மா தண்ணி குடிமா. இந்த தண்ணி குடி. நீங்க அந்த அம்மாவுக்கு சொந்தக்காரங்களாம்மா? ஆமாக்கா, என் அப்பத்தா தான். நான் தாம்மா இந்த வீட்டில் உட்காந்துருந்தேன். பெரிய வெடி சவுண்டு மாதிரி கேட்டுச்சு. என்னன்னு வெளியில வந்து பார்த்தா இங்க ஒரு 4 பேர் அழுதுகிட்டு இருந்தாங்கம்மா. கார் வெடிச்சு தூள் தூள் ஆயிடுச்சுமா. ஐயோ